வணக்கம். உங்களுக்கும் இப்படி தோணிருக்கா? செய்ய வேண்டிய வேலைகள் லிஸ்ட் மட்டும் நீளமா போயிட்டே இருக்கு. ஆனா அத செய்யறதுக்கான எனர்ஜி மட்டும் குறைஞ்சிட்டே போகுதுன்னு. ஒருவேளை நம்ம தப்பான விஷயத்துல கவனம் செலுத்திட்டு இருக்கோமோ? இன்னைக்கே ப்ரொடக்டிவிட்டினா டைம பத்தி இல்ல, நம்ம எனர்ஜிய பத்தி தான் சொல்ற ஒரு புரட்சிகரமான ஐடியாவ பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் வேலைகள் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா அத செய்யறதுக்கு நம்ம கிட்ட தெம்பே இல்லாம போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கு மட்டும் இல்ல. நம்மள நெறைய பேர் இதே மாதிரி தான் உணர்றோம். நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம கேலண்டர்ல இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா, இன்னும் 2 மணி நேரம் கிடைச்சா எல்லாத்தையும் முடிச்சிரலான்னு. ஆனா, ஒருவேளை உண்மையான பிரச்சனையே நேரம் இல்ல, நம்மளோட ஆற்றல் தான் பிரச்சனைனா? இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற முக்கியமான கேள்வி. சரி, முதல்ல நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பொதுவான பொறிய பத்தி பேசுவோம். அத நாம நேர மேலாண்மை பொறி அப்படின்னு சொல்லலாம். நாம எப்பவுமே டைம ஒரு எதிரி மாதிரி தாங்க பாக்குறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி எல்லாத்தையும் முடிக்கிறதுன்னு தவிக்கிறோம். ஆனா எனர்ஜி அப்படி இல்ல. அது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு தசை மாதிரி. சரியா பயிற்சி கொடுத்தா அதை நாம வளர்க்க முடியும், திரும்பவும் புதுப்பிக்கவும் முடியும். நம்ம ப்ரொடக்டிவிட்டிய பத்தின பார்வையே மாத்த போற முதல் சாவி இதுதான். சரி, அப்போ இந்த எனர்ஜிய எப்படி தான் நிர்வகிக்கிறது? இங்கதான் ஓட்ட பந்தய வீரரின் மனநிலைங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் உள்ள வருது. யோசிச்சு பாருங்க, நம்ம வேலைய ஒரு முடிவே இல்லாத மராத்தான் மாதிரி நினைக்கிறத முதல்ல நிறுத்தணும். அதுக்கு பதிலா சின்ன சின்ன ஸ்பிரிண்ட்ஸ், அதாவது அதிவேக ஓட்டப்பந்தயம் மாதிரி பாருங்க. முழு கவனத்தோட கொஞ்ச நேரம் வேலை, அப்புறம் பிரேக். ஒவ்வொரு ஸ்பிரிண்ட்டுக்கு அப்புறமும் உண்மையான ரெக்கவரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ரகசியமே. இந்த ஊசலாட்டங்கிற ஐடியா தான் இதுல ரொம்ப முக்கியம். அதாவது எனர்ஜிய செலவு பண்றதும் தேவை, அதை திரும்ப புதுப்பிக்கிறதும் தேவை. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸும் வேணும், ரெக்கவரியும் வேணும். ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல. ஜிம்ல ஒரு தசை வளரணும்னா அதுக்கு அழுத்தம் கொடுத்து அப்புறம் ஓய்வு கொடுக்கறோம் இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்ம எனர்ஜியும். சரி, இப்ப நம்ம எனர்ஜியை நிர்வகிக்க ஒரு சூப்பரான கட்டமைப்பை பத்தி பார்க்கலாம். இது நம்ம ஆற்றல 4 முக்கியமான ஒன்னோடொன்னு சம்பந்தப்பட்ட வகைகளா பிரிக்குது. எல்லாத்துக்கும் அடித்தளமே இதுதாங்க, நம்மளோட உடல் ஆற்றல். இதுதான் நம்மள இயக்குற மூளை எரிபொருள். ஒரு வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி. நீங்க சரியா தூங்கல, இல்ல நல்லா சாப்பிடலன்னா உங்க உடம்புங்கிற இன்ஜின் எப்படி ஓடும் இல்லையா? ஆனா வண்டியில பெட்ரோல் இருந்தா மட்டும் போதுமா? அதோட தரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதான் நம்மளோட உணர்ச்சி ஆற்றல். ஆர்வம், தன்னம்பிக்கை மாதிரி பாசிட்டிவான உணர்ச்சிகள்லாம் ஒரு ஹை ஆக்டின் பெட்ரோல் மாதிரி நம்மள வேகமா செயல்பட வைக்கும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட தரமான எரிபொருளும் இருக்கு. அதை எப்படி கரெக்டா செலுத்துறது? இங்க தான் மன ஆற்றல் உள்ள வருது. சுத்தி 1000 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் ஒரு லேசர் மாதிரி ஒரே விஷயத்துல நம்ம கவனத்தை குவிக்கிறோமே, அந்த திறன் தான் இது. கடைசியா இது எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது ஆன்மீக ஆற்றல். இது மதத்தை பத்தினது இல்ல, நோக்கத்தை பத்தினது. நீங்க ஏன் இந்த வேலைய செய்றீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறோமே, அந்த ஏன்கான பதில் தான் இது. இதுதான் கஷ்டமான நேரத்துல நமக்கு வழிகாட்டுற ஒரு காம்பஸ் மாதிரி. ஆக இந்த 4 எனர்ஜியும் ஒன்னா சேரும் பொழுதுதான் நம்ம சொல்ற அந்த முழுமையான ஈடுபாடு உருவாகுது. இது ஒரு பிரமிடு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உடல் ஆற்றல் தான் அடித்தளம், அதுக்கு மேல உணர்ச்சி, மனம், அப்புறம் உச்சியில ஆன்மீக ஆற்றல். சரி, இந்த ஆன்மீக ஆற்றல்ங்கிற கான்செப்ட எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். இது உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. உண்மையிலே உங்களை இயக்குற சக்தி எது? உங்க வாழ்க்கையோட காம்பஸ் எதுன்னு யோசிச்சு பாருங்க. உங்களோட முக்கிய மதிப்புகளை கண்டுபிடிக்க இந்த 4 சக்தி வாய்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு அமைதியா யோசிங்க. இதுக்கான பதில்கள் உங்க ஆன்மீக ஆற்றலுக்கான ஒரு மேப் மாதிரி உங்களுக்கு வழிகாட்டும். இதுவரைக்கும் நாம ஏன் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்போ எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு வருவோம். நம்ம எனர்ஜிய மேனேஜ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான கருவிதான் இந்த சடங்குகள், அதாவது ரிச்சுவல்ஸ். பாருங்க, நம்ம மன உறுதிய மட்டுமே நம்பிட்டு இருந்தா அது ரொம்ப நாளைக்கு வராது. அது ஒரு மொபைல் பேட்டரி மாதிரி சீக்கிரமே தீர்ந்துடும். ஆனா சடங்குகள், அதாவது பழக்க வழக்கங்கள் அப்படி இல்ல. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எவ்ளோ மன அழுத்தத்துல இருந்தாலும் இந்த பழக்கங்கள் நம்மள கைவிடாது. இதோ ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரிச்சுவல். 90 நிமிஷம் வேற எந்த கவனமும் இல்லாம வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்புறம் ஒரு 15 நிமிஷம் முழுசா வேலையில இருந்து விலகி ரெஸ்ட் எடுங்க. ஃபோன் பார்க்கறது, இமெயில் செக் பண்றதெல்லாம் இல்ல, உண்மையான ஓய்வு. இந்த சைக்கிளை திரும்ப திரும்ப செய்யும்போது உங்க ப்ரொடக்டிவிட்டி எங்கேயோ போயிடும்.
சோ கடைசியா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். உங்க கடிகாரத்தை மேனேஜ் பண்றத நிறுத்துங்க. அதுக்கு பதிலா உங்க எனர்ஜியை வழிநடத்த ஆரம்பிங்க. இந்த ஒரு மேற்கோள் நம்ம பேசின எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. உடல் ரீதியா எனர்ஜியோட, உணர்ச்சி ரீதியா கனெக்டடா, மன ரீதியா ஃபோக்கஸ்டா, ஆன்மீக ரீதியா ஒரே நேர்கோட்ல இருக்கும்போதுதான் முழுமையான ஈடுபாட்டை நம்மால அடைய முடியும். இவ்ளோ நேரம் கேட்டது ஒரு பக்கம், ஆனா இது செயல்படுத்தினாதான் அதுக்கு அர்த்தம். அதனால உங்களுக்கான கடைசி கேள்வி இதுதான். இன்னைக்கு யோசிங்க, நாளைக்கு உங்க எனர்ஜியை மேனேஜ் பண்றதுக்கு நீங்க உருவாக்க போற அந்த ஒரு சின்ன ரிச்சுவல் என்ன?